Welcome to Character Success in 10 Days video series. Today, day 6. I'm your Ramji. Today topic is concentration in studies. சார் பாத்தீங்களா கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்டடீஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே, படிக்க சொல்றீங்க எங்களெல்லாம் அதானே? அப்படி நீங்க கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. நான் ஸ்டடீஸ் பத்தி ஃபோக்கஸ் பண்ண சொல்லவே இல்லை. கான்சன்ட்ரேஷனை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். கான்சன்ட்ரேஷன் பண்றது தான் கஷ்டம். கான்சன்ட்ரேஷனா என்ன சார்? நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துதல். இந்த சிந்தனையை ஒரு மையத்தை நோக்கி குவிச்சிட்டோம்னா போதும், மீதி எல்லாம் தானா வந்துடும். எப்படி சார் சொல்றீங்க? வித்தவுட் கான்சன்ட்ரேஷன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வில் நாட் கிவ் ரிசல்ட்ஸ், பட் வித் எ குட் ஃபோக்கஸ் ஈவன் 1 hour ஆஃப் ஸ்டடி இஸ் எனஃப் டு சக்சீட். கான்சன்ட்ரேஷன் இல்லாம, ஒருமுக சிந்தனை இல்லாம மணிக்கணக்கா படிச்சாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். ஆனா ஃபுல் அட்டென்ஷனோட, கான்சன்ட்ரேஷனோட, ஒருமுக சிந்தனையோட 1 hour படிச்சாலே போதும், நிச்சயம் வெற்றி பெறலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். படிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு நாம தயாராகணும். நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும். அதுக்கு பெயர் தான், தட் ப்ராசஸ் இஸ் கால்டு கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி பண்ணலாம் சார்? நான் உங்களுக்கு ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன். ரொம்ப ஈஸி தான், அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அட்டைன்மெண்ட் ஆயிடுவீங்க. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வந்துடும் உங்களுக்கு. கான்சன்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், நீங்க ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் படிச்சாலே போதும். ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறத அரை மணி நேரத்திலேயே படிச்சு முடிச்சிருவீங்க. அப்ப உங்களுக்கான வேலை மிச்சம் தானே, நீங்க மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம் தானே. அப்போ வாங்க இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸ் எ ஸ்டடி பிளேஸ். படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த இடம் எப்படி இருக்கணும் சார்? ஆல்வேஸ் சூஸ் எ குவைட் பிளேஸ் டு ஸ்டடி. டோன்ட் சிட் நியர் டிவி or mobile. When your place is peaceful, your mind will be peaceful. நல்லா யோசிச்சு பாருங்க. நாம படிப்பதற்கு ஒரு அமைதியான, தொந்தரவு இல்லாத ஒரு இடத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். நாம தேர்ந்தெடுத்து படிக்கின்ற அந்த இடம் அமைதியா, சாந்தமா இருந்துச்சுன்னா நம்ம மனதும் சாந்தமா, அமைதியா மாறும். வீட்டுல நீங்க எங்க படிச்சாலும் ஒரு அமைதியான இடத்தை சூஸ் பண்ணுங்க படிக்கிறதுக்குன்னு. ஒரு பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மொபைல் கத்திட்டு இருக்கும், ஒரு பக்கம் சாங்ஸ் ஏதாவது MP3 5.1 பிளேயர்ல கத்திட்டு இருக்கும். இங்க உட்காந்து நான் படிக்கிறேன் சார், நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறேன் சார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு அமைதியான இடத்தை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், செட் ஸ்மால் கோல்ஸ். சின்ன இலக்கை நிர்ணயிக்கணும். எப்படி சார்? டோன்ட் ட்ரை டு ஸ்டடி ஃபார் 3 to 4 hours at a stretch. Study 25 to 30 minutes, then take a 5 minutes break. This keeps your brain fresh and alert. ஒரே நாள்ல உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் படிச்சு புத்தகத்தையே கரைச்சு குடிச்சிருவேன் அப்படின்னு உட்காந்து படிக்கிறது எல்லாமே வேஸ்ட், ரப்பிஷ், குப்பைக்கு சமம். அதுல எந்த விதமான புரிதலும் மேக்சிமம் ஏற்படாது. எப்பொழுதும் எப்படி சார் படிக்கணும்? ஒரு 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம், அரை மணி நேரம்னு சொல்றேன் இல்லையா, அவ்வளவுதான் உட்காந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கணும். சும்மா ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வரது, இல்லை ஒரு டீ காஃபி இல்லை ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு வந்து அப்புறம் படிங்க. அப்படி படிக்கும் போது நேச்சுரலாகவே நம்ம பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அலர்ட்டாகவும் இருக்கும். அலர்ட்டாக இருக்கிறதுனா என்ன? அவாராக இருக்கும். அடுத்து என்ன படிக்க போகிறோம், அடுத்து மூளையில் போயிட்டு என்னெல்லாம் சேவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பிரெயின், நம்ம மூளை வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கும் இந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா. சரியா? மூணாவது, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய செயல்பாடுகளில் இருந்து நாம விலகி இருக்கணும். எப்படி சார்? நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது switch out or stay away from mobiles and social medias and also some games.
வெதர் இட் இஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஆர் பிசிக்கல் கேம்ஸ். கான்சென்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நாம விலகி இருக்கணும். ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவ்வளவுதான். நம்ம கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நாம விலகி இருக்கணும். இந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், மேக் ஏ டைம் டேபிள். கால அட்டவணை ஒரு குறிப்பிடத்தகுந்த உதவியை நிச்சயம் கொடுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கு. எஸ் சார். பிளான் வாட் சப்ஜெக்ட் யூ வில் ஸ்டடி அட் வாட் டைம். எந்த நேரத்துல எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு நீ முன்கூட்டியே ஒரு திட்டமிடணும். இப்போ ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கும், ஒரு சில பேருக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த சப்ஜெக்டை எந்த நேரத்துல படிக்கலாம்? காலை நேரத்துல பொதுவா இந்த இங்கிலீஷ், மேக்ஸ் இது போல சப்ஜெக்டை படிக்கலாம். கடினமான சப்ஜெக்டை காலை நேரத்திலையும், எளிமையா ஈஸியா புரியுற சப்ஜெக்டை மாலை நேரத்திலையும் படிக்கலாம். அப்ப இதற்குன்னு ஒரு டைம் டேபிள் நீங்க போட்டு வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் a timetable train your brain to stay focused. கால அட்டவணை நம்மளுடைய மூளையை நினைவூட்டி ஞாபகப்படுத்தி அதை ஃபோக்கஸாவே வச்சிருக்கோம். ஃபோக்கஸ் தான் முக்கியம். ஃபோக்கஸ் இருந்தாதான் கான்சென்ட்ரேஷன் வரும். நாம எதன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோமோ அதன் மீது நம்முடைய சிந்தனை குவிய ஆரம்பிக்கும். அதுதான் கான்சென்ட்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹெல்த்தி மைண்ட் அண்ட் பாடி. நமக்கு மனசு ரொம்ப ஹெல்த்தியான மனசா இருக்கணும். உடம்பு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான உடம்பா இருக்கணும். மனமும் உடலும் ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த கான்சென்ட்ரேஷனுக்குள்ளேயே நம்மளால போக முடியும். அப்ப என்ன சார் பண்ணணும்? ஈட் ஹெல்த்தி ஃபுட், ட்ரிங்க் எனஃப் வாட்டர், டேக் ஸ்லீப் அட்லீஸ்ட் 7 hours per day. நல்ல ஆரோக்கியமான உணவு உண்ணுங்க. நல்லா ஒரு 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குங்க. நல்லா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நல்லா தூங்குங்க. நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணலைன்னா உங்க மைண்ட் அண்ட் பாடி டயர்ட் ஆயிடும். டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எ டயர்டு மைண்ட் அண்ட் பாடி cannot கான்சென்ட்ரேஷன் வெல். களைப்பா சோர்வா இருக்கிற மனமும் உடலும் எதிலும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. சிந்தனையை ஒருமுகப்படுத்த இயலாது. புரியுதா? நெக்ஸ்ட், பி பாசிட்டிவ். வி ஷுட் பி ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நேர்முக எண்ணத்தோட, நேர்முக சிந்தனையோட இருக்கணும். டோன்ட் சே லைக் ஐ காண்ட் டூ இட். என்னால முடியாது, என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்லவே கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆல்வேஸ் டெல் ஐ கேன் டூ இட். நம்மால முடியுதோ முடியலையோ, ஆனா மனசுல எண்ணமாச்சும் எப்படி இருக்கும்னா, என்னால முடியும், என்னால இதை செய்ய முடியும், ஒரு முறை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு எப்பயும் இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் இன்க்ரீசஸ் கான்சென்ட்ரேஷன் பவர். இந்த நேர்மறை எண்ணங்கள், இந்த நேர்மறை சிந்தனை இருக்குல்ல, அது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் பவரை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து, ரிவைஸ் டெய்லி. திருப்புதல், மீள் பார்வைன்னு சொல்லுவோம். நீ என்னெல்லாம் படிக்கிறியோ, கொஞ்சமா படிச்சாலும் சரி, அதை ஒரு முறையாச்சும் திருப்பி பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும். எப்ப சார்? வாட் எவர் யூ ஸ்டடி டுடே, ரிவைஸ் இட் பிஃபோர் ஸ்லீப்பிங். என்ன வேணா படி, கொஞ்சமா கூட படி. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சமா படிச்சத ஒரு முறை திருப்பி பாரு. ஏன்னா ரிவிஷன் மேக்ஸ் யுவர் மெமரி ஸ்ட்ராங் அண்ட் யுவர் ஃபோக்கஸ் ஷார்ப். இந்த திருப்புதல் இருக்குல்ல, படிச்சதை திருப்பி திருப்பி ஒரு முறை பார்க்கறோம்ல, அது நம்முடைய ஞாபகத்தன்மையை மேலும் வலுவூட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்ல, கவனம் செலுத்துறோம்ல, அந்த கவனம் செலுத்துதலை மேலும் கூர்மையாக்கும். இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகும். These are the 7 very prominent points I have told you. இந்த 7 பாயிண்ட்ஸ்லயும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கான்சென்ட்ரேஷனை எப்படி டெவலப் பண்றது, நம்முடைய சிந்தனையை எப்படி ஒருமுகப்படுத்துறது, ஒரு புள்ளியை நோக்கி குவிக்கிறது. அப்படி நம்முடைய சிந்தனையை ஒரு புள்ளியை நோக்கி குவிச்சிட்டோம்னா அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், பவர் வலிமையானது, அளப்பரியது. எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேக்னிஃபையர் இருக்கு. மேக்னிஃபையர்னா பூத கண்ணாடி. அந்த பூத கண்ணாடியை எடுத்து சூரிய ஒளியில காமிக்கும்போது அந்த பூத கண்ணாடியில சூரிய ஒளி பட்டு அடுத்த பக்கத்துல அந்த சூரிய ஒளி ஒரு புள்ளியா குவியும். நம்ம கொஞ்சம் மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வட்டமா ஒரு சிறு புள்ளியா குவியும். அந்த பெரிய பூத கண்ணாடியில படுகின்ற அந்த சூரிய ஒளி சின்னதா ஒரு வட்டமா குவியும்.
அப்ப அந்த பரந்த பரப்பில் படுகின்ற அந்த சூரிய ஒளி ஒரு சின்ன புள்ளியா குவிகின்ற இடத்தில் நீ ஒரு பேப்பரை வச்சாலோ அல்லது ஒரு தீக்குச்சி வச்சாலோ அது மிக குறைந்த நேரத்திலேயே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்முடைய பரந்த சிந்தனையை ஒரு புள்ளியை நோக்கி குவிக்க ஆரம்பிச்சோம்னா, அங்க அதனுடைய வலிமை, அதனுடைய சக்தி நிச்சயம் வெளிப்படும். அதுவும் பேராற்றலா வெளிப்படும். தீப்பிடிச்சு எரியும்ன்றான். அப்பனா என்ன? நாம் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தினா, கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதிலிருந்து நமக்கு பவர் தானா கிடைக்கும்ன்றாங்க. அந்த பவர் நாம எது மேல பயன்படுத்துறோமோ, அதில் வெற்றி கிடைக்கும். அந்த பவர நாம படிப்பு மேல பயன்படுத்தினோம்னா, படிப்பிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீ எது மேல பயன்படுத்தினாலும் வெற்றி கிடைக்கும். அததான் இந்த டாபிக்ல சொல்லியிருக்கேன். கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்டடீஸ். படிப்பில் சிந்தனையை ஒருமுகப்படுத்துதல். கவனத்தை செலுத்துதல். அவ்வளவுதான். நான் ரிசர்ச் பண்ணாம எதையும் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறள் சொல்றேன். ஒப்புரவி இல்லாதான் கல்வி ஒருவருக்கு எப்பொருள் வைப்பதாம் கல். அப்படின்னா என்ன சார்? வித்தவுட் கான்சன்ட்ரேஷன் வாட் எவர் வி ஸ்டடி வில் நாட் ஸ்டே இன் அவர் மைண்ட். கான்சன்ட்ரேஷன் இல்லாம, சிந்தனையை ஒருமுகப்படுத்தாம நீ என்ன படிச்சாலும் சரி, அது நம்முடைய நினைவில் நிரந்தரமா நிக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்ப சார் நிக்கும்? ஒன்லி வித் ஃபோக்கஸ் கேன் நாலேஜ் ஷைன். எப்படி? ஒன்லி வித் ஃபோக்கஸ் கேன் நாலேஜ் ஷைன். ஃபோக்கஸோட நீ படிச்சாதான் உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய அறிவு பிரகாசிக்கும் அப்படின்றாரு. So my dear students, concentration is the key to success in studies. கான்சன்ட்ரேஷன் தான் நாம் படிப்பிற்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு சாவி, ஒரு திறவுகோல் போல. ஸோ நான் சொன்ன அனைத்து பாயிண்ட்ஸையும் ரிமெம்பர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முழுசா பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் 50% பண்ணா கூட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். யூ கேன் அச்சீவ் எனிதிங் with concentration and focus. Mind it. I will see you in day 7. Until I'm your Ramji, take care. Bye bye.